ஹலோ வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்ல சூப்பரான ஹெல்த்தியான பருத்தி பால் எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பருத்தி விதைகள் எடுத்திருக்கேன். இது வந்து நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும், நார்மலாக வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். ஸோ பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பருத்தி விதை எடுத்துகிட்டு அதில் வந்து கொஞ்சம் தூசிலாம் இருந்துச்சு, அதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு பவுலில் சேர்த்துட்டு ஒரு நைட் ஃபுல்லாகவே தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. நைட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிட்டிங்கன்னா காலையில் செய்யலாம். ஈவினிங் செய்ய போகிறீங்கன்னா காலையில் தண்ணி ஊற்றி வச்சுட்டு ஈவினிங் செய்யுங்க. நல்லா தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சிடலாம். இப்போ இருக்கட்டும், இதை காலையில் நம்ம பார்த்துடலாம். ஸோ மார்னிங் பார்த்தோம் அப்படின்னா பருத்தி விதைகள் வந்து நல்லா ஊறி வந்திருக்கு. கை வச்சு எடுத்து அமுத்தி பார்த்தோம் அப்படின்னா அதில் உள்ள விதைகள் வந்து வெளியில் நமக்கு தெரியும். இங்கே பாருங்கள், இது மாதிரி ஒரு சில இதில் வந்து விதைகள் இருக்காது. பாருங்கள், இதுக்குள்ளே விதைகள் இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி நம்ம லைட்டாக கை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னாலே வந்து நல்ல விதைகள் வந்து அது உள்ள வெளியில் வர மாதிரி நல்லா தெரியும். அந்த அளவுக்கு நல்லாவே ஊறி இருக்கும். இங்கே பாருங்கள், தெரியுதுல, இது மாதிரி. ஓகே, இப்போ ஊறியாச்சு. இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா செய்ய போகிறதுக்கு முன்னாடி ஒரு 5 பாதாம் 5 முந்திரி இது வந்து சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான் சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு பதிலாக ஒருவேளை நீங்கள் முந்திரி பாதாம் பருப்பு சேர்க்கலை அப்படின்னா பச்சரிசி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. பார்த்திங்கன்னா ஒரு மூடி தேங்காய் எடுத்திருக்கேன். கூட பச்சரிசி பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து பச்சரிசி கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு நீங்கள் சேர்க்கலை அப்படின்னா ஓகே சேர்த்துட்டு, அதே மாதிரி உங்களுக்கு திக்னஸாக வேணும்னாலும் நீங்கள் பச்சரிசி கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க. இது வந்து நான் இப்போ செய்யறது வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி தான் இருக்கும். அதனால் திக்காக வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சரிசி வந்து கூட சேர்த்துக்கணும். இப்போ பருத்திலேருந்து பால் எடுத்துடலாம். நம்ம தேங்காய் பால் மாதிரி தான். ஃபஸ்ட்டு வந்து கொரப்பாக பருத்தியை அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்துட்டு அரைச்சி எடுத்தோம் அப்படின்னா பால் நமக்கு கிடைக்கும். தண்ணி வந்து கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்திங்கன்னா பால் நல்லா நிறைய கிடைக்கும். இப்போ அரைச்சாச்சு. இதை பார்த்திங்க அப்படின்னா ஒரு வடிகட்டி வச்சு வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு இது மாதிரி பெரிய துளைகள் உள்ள வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. 2 டைம் வந்து நம்ம பால் எடுக்கணும். நம்ம தேங்காய் மாதிரி தான் 2 டைம் எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு ரொம்ப வந்து கொஞ்சம் திக்காக இருக்க மாதிரி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இன்னொரு தடவை 3 தடவை கூட நம்ம பால் அதுலேருந்து எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா புழிஞ்சிட்டு எடுத்தோம் அப்படின்னா பாருங்கள், அந்த சக்கையில் இன்னுமே பால் இருக்குது. இதில் இன்னும் 2 டைம் வந்து ஃபில்டர் பண்ணி தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். தண்ணி வந்து கொஞ்சம் தாராளமாக விட்டாருங்க. அவ்வளோதான். இப்போ இதையும் வடிகட்டிட்டு எடுத்துடலாம். இன்னும் நான் கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா எடுத்துக்கோங்க. இல்லை நல்ல சக்கையாகிடுச்சு அப்படின்னா தண்ணி ஊற்றி அரைக்க தேவையில்லை. இதில் கொஞ்சம் இன்னும் பால் இருக்க மாதிரி இருந்துச்சு, அதனால் திரும்ப கொஞ்சம் போல் தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு நமக்கு 100 கிராம் அளவுக்கு பருத்திக்கு இந்த அளவுக்கு நமக்கு பால் கிடச்சிருக்கு. இதை அப்படியே வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். ஒரு அடிக்கனமான பாத்திரத்துக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இப்போ சின்ன துளை உள்ள ரொம்ப அந்த துணி மாதிரி இருக்கும் இல்லையா, அது மாதிரியான வடிகட்டியில் வடிகட்டிக்கோங்க. நம்ம பால்லாம் வடிகட்டுவோம் பாருங்கள், அந்த வடிகட்டியில் நான் வடிகட்டிக்கிறேன். எல்லாத்தையுமே வடிச்சிட்டு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது மாதிரி நம்ம வடிகட்டும் போது கொஞ்சம் அந்த கசிடெல்லாம் இருந்தால் கூட இதில் நல்லாவே வடிஞ்சிரும். இல்லை நம்ம குடிக்கும்போது கொஞ்சம் திரியாக இருக்க மாதிரி இருக்கும். அதுக்காக தான் வந்து நம்ம இது மாதிரி வடிகட்டிக்கிறோம். இது மாதிரி எல்லாத்தையுமே சுத்தமாக சேர்த்து வடிகட்டிட்டு அதில் உள்ள அந்த சக்கையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு அதை அப்படியே ஓரமாக எடுத்து போட்டுடலாம். இப்போ நம்ம வடித்த அந்த சக்கையை வந்து மாடு உங்களுக்கு அங்கே பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா மாட்டுக்கு போட்டுருங்க. அது வந்து சத்தான ஒரு விஷயம் தானே. அதனால் இப்போ வந்து நம்ம அடுப்பில் வச்சாச்சு. வச்சதுக்கப்புறமா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலோடைய ஒரு பச்சை ஸ்மெல் வரும். அந்த ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை நல்லா கொதிக்க வச்சுக்கணும். பால் பார்த்திங்கன்னா ஒரு பாசி பயிர் கலரில் இருக்கும், பச்சை கலர் அது மாதிரி ஒரு பாசி பயிர் கலரில் இருக்கும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இன்னொரு பக்கம் வந்து நம்ம வெல்லம் வந்து ஒரு 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். வெல்லம் வந்து உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு காய்ச்சிக்கலாம். இன்னொரு பக்கம் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்திருந்தாலும் அதுலேருந்து பால் எடுத்திருக்கேன். நம்ம தேங்காய் பால் எப்பவும் போல தான் 2 டைம் அரைச்சிட்டு தண்ணி ஊற்றி அரைச்சிட்டு பால் எடுத்திருக்கேன். இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வெல்லமும் வந்து காய்ச்சியாச்சு. இதை வந்து நம்ம வடிகட்டிட்டு சேர்க்கணும். அது அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்குள்ளேயுமே வந்துட்டு நமக்கு பால் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த பால் வந்து கொதிக்க திக்காக வருமா அப்படின்னாலும் வராது. நம்ம நார்மலாகவே அந்த தண்ணி மாதிரி தான் இருக்கும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு, அந்த பாதாம் பருப்பில் உள்ள தோலை மட்டும் நீக்கிட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். ஊற வச்ச தண்ணி சுடுதண்ணி ஊற்றி ஊற வச்சோம் இல்லையா, இந்த பாதாம் பருப்பு தண்ணி இதை ஊற வச்ச தண்ணியிலே வந்து நம்ம சேர்த்துருக்க பச்சரிசியையும்
கூடவே அந்த பாதாம் பருப்பு முந்திரி பருப்பையும் தண்ணி விட்டு அரைச்சிக்கலாம். நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா இது மாதிரி நல்லா நைஸாகவே அரைப்படும். பச்சரிசி ரொம்ப நேரம் ஊறிடுச்சு அப்படின்னா நல்லா நைஸாக அரைப்பட்டுரும். இது மாதிரி அரைச்சதுக்கப்புறமா நம்ம இது வந்து நல்லா கொஞ்சம் திக்கான கன்சிஸ்டன்சி நமக்கு கிடைக்கணுன்றதுனால தான் நம்ம இது சேர்க்குறோம். ஒருவேளை உங்களுக்கு வேண்டாம்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கூடவே ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சுக்கு தூள் சேர்த்துருக்கேன். இது சேர்க்குறப்போ ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே நம்ம அரைச்சி எடுத்துருக்க அந்த பச்சரிசி, பாதாம், பிஸ்தா பாதாம், முந்திரி இது 3ஐயும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். இது ஊற்றி நம்ம சேர்த்து கலக்கும் போதே கொஞ்சம் திக்காக இருக்கும். இப்போது நம்ம ஏற்கனவே வடித்து எடுத்துருக்க வெல்லம் அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. வெல்லம் மட்டும் உங்களோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா இது கூட வந்து நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்க தேங்காய் பால் இருக்குது பாருங்கள், அதை இது கூட சேர்த்துடலாம். தேங்காய் பால் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கக்கூடாது. ஒரு கொதி வந்தது உடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதான், தேங்காய் பால் சேர்த்தாச்சு. அதனால் வந்து கொஞ்சம் நேரம் அது ரொம்ப கொதிக்கலாம் விடாமல் கொஞ்சம் திக்கானதுக்கப்புறமா அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஒரு கொதி வர ஸ்டேஜுக்கு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நம்மளோட சூப்பரான சுவையான நல்ல ஹெல்த்தியான பருத்தி பால் தயாராச்சு. இது வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் ஒரு தடவையாவது இது உடம்புக்கு எடுத்துக்கலாம், ரொம்பவே நல்லது. காலையில் காஃபி டீக்கு பதிலாக கூட நம்ம இதை எடுத்துக்கலாம். உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதான ஒரு விஷயம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்க உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மெஷர்மெண்ட்டோட நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சினா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு விஷ் கியூட் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வேறு பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற ஆப்ஷனும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு ஒன்று நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்தவங்க அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம். தேங்க்யூ, பாய். இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.